ஏழாம் வகுப்பு முதல் பருவம் அலகு 2 அளவைகள் பயிற்சி 2.4 இதில் உள்ள பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கணக்கு, ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கம் 16 சென்டிமீட்டர். அதன் உயரம் அடிப்பக்கத்தை விட 7 சென்டிமீட்டர் குறைவு எனில் அதன் பரப்பளவை காண்க. இணைகரத்தோட அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். உயரம் அடிப்பக்கத்தை விட 7 சென்டிமீட்டர் குறைவுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 16லிருந்து 7 கழிக்கணும். கழிச்சா 9 சென்டிமீட்டர். அப்போ உயரம் கிடச்சிருச்சு. எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு அடிப்பக்கம் தெரியும், உயரம் தெரியும். இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? B × H. அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் பெருக்கணும். 16ஐயும் 9ஐயும் பெருக்குனா 144. இணைகரத்தின் பரப்பளவு 144 சதுர சென்டிமீட்டர். இரண்டாவது கணக்கு, ஒரு இணைகர வடிவ விவசாய நிலத்தின் பரப்பளவு 68.75 சதுர ஹெக்டோமீட்டர். அதன் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 6.25 ஹெக்டோமீட்டர் எனில் அதன் அடிப்பக்க அளவை காண்க. பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 68.75 சதுர ஹெக்டோமீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவுன்னு கொடுத்துருக்கிறது தான் உயரம். அப்போ H எவ்வளவு? 6.25 ஹெக்டோமீட்டர். இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அடிப்பக்க அளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி அடிப்பக்கமும் கண்டுபிடிச்சிக்கலாம். பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? B × H. B × H சமம் 68.75. அப்போ ஹச்சோட மதிப்பு என்ன? 6.25. அப்போ B × 6.25 சமம் 68.75. கண்டுபிடிக்க வேண்டிய B மட்டும் சமன்பாட்டிற்கு இடதுபுறம் வச்சுக்கிட்டு 6.25 சமன்பாட்டிற்கு வலதுபுறம் கொண்டு போகலாம். பெருக்கலாக இருக்கிற 6.25 வகுத்தலாக மாறும். 68.75ஐ 6.25ஆல் வகுத்தால் நமக்கு கிடைப்பது 11. அப்போ அடிப்பக்கம் B எவ்வளவு? 11 ஹெக்டோமீட்டர். மூன்றாவது கணக்கு, 48 மீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுரமும் 18 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு இணைகரமும் சம பரப்பளவை கொண்டவை எனில் இணைகரத்தின் அடிப்பக்க அளவை காண்க. சதுரத்தின் பக்க அளவு A சமம் 48 மீட்டர். இணைகரத்தின் உயரம் H எவ்வளவு? 18 மீட்டர். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா இணைகரத்தின் அடிப்பக்க அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உயரம் இருக்குது. இணைகரத்தின் பரப்பளவு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பக்க அளவு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் கொடுக்கல. அதுக்கு பதிலாக இணைகரத்தின் பரப்பளவும் சதுரத்தின் பரப்பளவும் சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சதுரத்தின் பக்க அளவை வச்சு சதுரத்தோட பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கலாம். சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம்னா இணைகரத்தின் அடிப்பக்கம் கண்டுபிடிச்சிடலாம். சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா A × A, அதாவது A². 48 பெருக்கல் 48 எவ்வளோ வரும்? 2304 சதுர மீட்டர். இணைகரத்தின் பரப்பளவு சமம் சதுரத்தின் பரப்பளவு. B × H சமம் 2304. இப்போ H தெரியும். எவ்வளவு? 18. அப்போ B × 18 சமம் 2304. B மட்டும் சமன்பாட்டிற்கு இடதுபுறம் வச்சுட்டு 18 வலதுபுறம் கொண்டு போனால் பெருக்கலாக இருக்கிற 18 வகுத்தலாக மாறும். 2304ஐ 18ஆல் வகுத்தால் 128. அப்போ அடிப்பக்கம் B எவ்வளவு? 128 மீட்டர். நான்காவது கணக்கு, 676 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஓர் இணைகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தில் 1/4 எனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவையும் உயரத்தையும் காண்க. அடிப்பக்கத்தை B சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். அப்போ உயரம் H எவ்வளவு? அடிப்பக்கத்தில் 1/4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1/4 பெருக்கல் B, அதாவது B/4 சென்டிமீட்டர். H எவ்வளவு? B/4 சென்டிமீட்டர். இப்போ இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? B × H. B நமக்கு தெரியும், அதாவது B சென்டிமீட்டர். H B/4 சென்டிமீட்டர்.
பரப்பளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 676 சதுர சென்டிமீட்டர். இப்போ ஃபார்முலாவில் பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா b பெருக்கல் b/4 சமம் 676. b மட்டும் சமன்பாட்டிற்கு இடதுபுறம் வச்சுக்கிட்டு வகுத்தலாக இருக்கிற 4 சமன்பாட்டுக்கு வலதுபுறம் கொண்டு வந்தால் பெருக்கலாக மாறும். 676ஐயும் 4ஐயும் பெருக்குனா 2704. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 2704 அப்படிங்கிறது பி ஸ்கொயரோட மதிப்பு. பி கண்டுபிடிக்க நம்ம 2704 வர்க்கமூலப்படுத்தணும். வர்க்கமூலம்னா பகா காரணி கண்டுபிடிச்சி 2 காரணிக்கு 1 காரணி எடுத்துக்கணும். இதை நம்ம 8ஆம் வகுப்பில் படிப்போம். பகா காரணிப்படுத்துதல் 6ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்போம் இல்லையா? 2704ஐ பகா காரணிப்படுத்தினால் நமக்கு கிடைக்கும் காரணிகள் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 13 பெருக்கல் 13 பெருக்கல் 2 பெருக்கல் 2. 2 2ற்கு ஒரு 2ம் 2 13ற்கு ஒரு 13ம் 2 2ற்கு ஒரு 2ம் எடுத்துக்கொள்ளலாம். அதை பெருக்கினால் நமக்கு கிடைப்பது 52. அப்போ அடிப்பக்கம் பி எவ்வளவு? 52 சென்டிமீட்டர். இப்போ ஹச் சமம் 1/4 பெருக்கல் பி. இதில் பியோட மதிப்பு பிரதியிட்டோம்னா 1/4 பெருக்கல் 52. 52ஐ 4ஆல் வகுத்தால் 13. அப்போ உயரம் ஹச் எவ்வளவு? 13 சென்டிமீட்டர். 5வது கணக்கு. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டர். ஓர் மூலைவிட்டமானது மற்றொரு மூலைவிட்டத்தில் பாதி எனில் மூலைவிட்டங்களின் அளவுகளை காண்க. முதல் மூலைவிட்டத்தின் அளவு d1 சென்டிமீட்டர்னே எடுத்துக்கலாம். இரண்டாவது மூலைவிட்டத்தின் அளவு d2 முதல் மூலைவிட்டத்தின் பகுதின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் 1/2 பெருக்கல் d1 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மூலைவிட்டங்கள் கொடுத்து சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபார்முலா என்னன்னா 1/2 d1 பெருக்கல் d2 சதுர அலகுகள். பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டர். அப்போ ஃபார்முலாவில் பிரதியிட்டோம்னா 1/2 d1 பெருக்கல் 1/2 d1 சமம் 576. d1 பெருக்கல் d1 அப்படிங்கிறத சமன்பாட்டிற்கு இடதுபுறம் வச்சுக்கிட்டு 2 1/2 இருக்கு இல்லையா, அதை சமன்பாட்டிற்கு வலதுபுறம் கொண்டு போகலாம். அப்போ என்னாகும்? வகுத்தலாக இருக்கிற 2 பெருக்கலாக மாறும். 576 பெருக்கல் 2 பெருக்கல் 2. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா d1 ஸ்கொயர். இப்போ d1 கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா 576 பெருக்கல் 2 பெருக்கல் 2 வர்க்கமூலப்படுத்தணும். அதாவது பகா காரணி கண்டுபிடிச்சி 2 காரணிக்கு 1 காரணி எடுக்கணும். அப்போ 2 பெருக்கல் 2 அப்படியே வச்சுக்கிட்டு 576க்கு மட்டும் பகா காரணிப்படுத்தலாம். 576 பகா காரணிப்படுத்தினோம்னா 6 முறை 2 2 முறை 3. முதல்லையே 2 முறை 2 இருக்கு இல்லையா, 2 காரணிக்கு 1 காரணி எடுத்தோம்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 2 அப்படின்னு வரும். இதை பெருக்கணும்னா 48 சென்டிமீட்டர். d1 எவ்வளவு? 48 சென்டிமீட்டர். d2 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும் முதல் மூலைவிட்டத்தில் பகுதி. முதல் மூலைவிட்டம் 48 சென்டிமீட்டர். அதில் பகுதி கண்டுபிடிக்க 2ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தால் 24 சென்டிமீட்டர். d2 எவ்வளவு? 24 சென்டிமீட்டர். 6வது கணக்கு. ஒரு இருசமபக்க சரிவக வடிவில் உள்ள மைதானத்தின் இணைப்பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு அதாவது உயரம் 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமன்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூ. 135 வீதம் எவ்வளவு செலவாகும்? இணைப்பக்கங்கள் ஏ கொடுத்துட்டாங்க 42 மீட்டர், பி கொடுத்துட்டாங்க 36 மீட்டர், உயரம் ஹச் கொடுத்துட்டாங்க 30 மீட்டர். இருசமபக்க சரிவகத்தின் பரப்பளவு, சரிவகத்தின் பரப்பளவே தான் 1/2 பெருக்கல் ஹச் பெருக்கல் a + b சதுர அலகுகள். கொடுத்துருக்கிற அளவுகளை பிரதியிட்டோம்னா 1/2 பெருக்கல் 30 பெருக்கல் 42 கூட்டல் 36. 1/2 பெருக்கல் 30ன்னு இருக்குது இல்லையா, அதில் 30ஐ 2ஆல் வகுத்தோம்னா 15. 42ஐயும் 36ஐயும் கூட்டினா 78. 15ஐயும் 78ஐயும் பெருக்குனா 1170. இருசமபக்க சரிவகத்தின் பரப்பளவு 1170 சதுர மீட்டர்.
சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 1170 சதுர மீட்டர். உனி மைதானத்தை சமன்படுத்துவாகும் செலவை கண்டுபிடிக்கலாம். மைதானத்தை சமன்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு ரூ. 135. அப்போ 1170 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு எவ்வளவு? 1170 பெருக்கல் 135. இரண்டையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 1,57,950. மைதானத்தை சமப்படுத்த ஆகும் செலவு ரூ. 1,57,950. இதே பயிற்சியில் உள்ள மேற்சிந்தனை கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.